தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 6 வருடம் இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. என்னோட கணக்குப்படி 11 வருடம் எடுத்துக்கிறேன். 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை, 11 + ஒரு 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலத்தில் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த உடனே ஒரு மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஒரு மாதத்தில் வந்துடும். அப்போது இந்த தமிழ் புத்தாண்டிலேயே அதனுடைய பயிற்சியை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது குருவுடைய நகர்வுகளும் ராகு கேது சனியோடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 16 வயசுலேருந்து ஒரு 20-21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில் படாத பாடுபட்டீங்க. ஜென்மராசியில் சனி பகவான் இருக்கும்போது சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் சமீபத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். அது மாதிரியான காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போது 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆனாலும் 5ஆம் இடத்துல குரு, இது பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. படிக்கக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு மன உளைச்சல்கள் இருந்தீங்கன்னா அந்த மன உளைச்சல்கள் இருக்காது. படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி. இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும், தெளிவான எண்ணங்கள் பிறக்கும். இப்போ பார்ட் டைமில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் படிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைக்காக, படிப்பு செலவுக்காக, இப்போ குடும்ப சுமை காரணமாக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. 20-21 வயசுக்குள்ளே, இல்லை படிப்பே வேண்டாம் அப்படின்ட்டு கூட ஒரு சில பேர் அந்த வயசில் வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த தசையில், இப்போ சனி தசை என்னோட கணக்குப்படி சனி தசையாக இருந்தாலும் 7.5 சனியில் அந்த அளவுக்கு நன்மைகள் செய்யாது, நல்ல பலன்களை கொடுக்காது. ஆனால் படிக்கிற காலகட்டத்தில், இந்த இளம் வயது காலகட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் கொடுக்கும். இது தவிர்த்து வேற விதமான பிரச்சனைகள் வராது. பொருளாதார தட்டுப்பாடு ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம், அது நிவர்த்தி ஆகும். இந்த வருஷத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். மனசு ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் சிறப்பாக இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். இப்போ 21 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் வேலை தேடக்கூடிய நபர்கள், இது வரைக்கும் வேலை தேடி வேலை கிடைக்கல, இப்போ கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்களா, வேலையில் நல்ல ஒரு மாற்றம், புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சனி தசையில் எப்படி பார்த்தாலும், ஏன்னா 2ஆம் இடத்துல சனி, வீடு கொடுத்த கிரகம் சனி பகவானுக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில், உங்கள் ராசிக்கு குருடைய பார்வருக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக. இப்போ ராகுவும் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது கெடுபலன்களை கொடுக்குமான்னா சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்? வேலை ரீதியாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, அந்த வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்கும். ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரகிள் கடுமையான போட்டிகளுக்கு இடையில தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். எந்த அளவுக்கு வெற்றிகளை கொடுக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சல்களை கொடுக்கும் இந்த சனி தசையில். அதனால் முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, சனி தசையில் 7.5 சனி முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணுறது நல்லது. அப்படி ஒரு கால் திருமணம் பண்ணியே ஆகணும், வயசாகுது அப்படின்னா ஜாதகம் பார்த்து, நிறைய ஜாதகங்களை பார்த்து திருமணம் பண்ணுங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் தசை நடத்தக்கூடிய கிரகம் சனி அப்படிங்கிறதுனால இந்த வயது காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கன்றது என்னோட அட்வைஸ். மற்றபடி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது.
லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகும். தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய கடன், வீட்டில் யாருக்காவது கடன் இருந்தது, இல்லைனாக்கா வேலை ரீதியாக கடன், இல்லை வேலையில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் சுமை குறையும், மன உளைச்சல் குறையும். இந்த சனி தசையில் இருக்கிற 20 to 30க்குள்ள புரட்டாதி சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்துக்கு ஏற்ற காலம் தான். அங்கே சுய ஜாதகம் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஏன்னா சனி தசைக்கு நான் வந்து அந்த அளவுக்கு திருமண ரீதியாக ஏற்றம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 7.5 சனியில் 7.5 சனி இல்லைன்னா திருமணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 7.5 சனி இருக்குது இல்லையா, பாத சனியாக இருக்குது இல்லையா, சனி தசை இல்லையா, அதனால கவனத்தோட இந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் எடுக்கிறது நல்லது. குழந்தை பாக்கிய ரீதியாக 5ஆம் இடத்துக்கு குரு சிறப்பு. குழந்தைகள் இருக்கா, செலவுகள், சுப செலவுகள் அருமையாக இருக்கும். குழந்தைகள் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, சந்தோஷம் இந்த காலகட்டங்களில் உண்டு. 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை 5 குடையவன் தசை, அஷ்டமாதிபதி தசை. ஜென்ம சனியில் தான் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ கஷ்டமே கிடையாது. பாத சனி, குருவுடைய பார்வை, குரு ராகுவோடைய நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகுது. எப்படி பார்த்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் சுக்கிரனோட வீட்டை 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறது சிறப்பு. 5ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ஒரு வண்டி வாகன சேர்க்கை இது மாதிரி கொடுக்கும். ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை. ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால், ராகுவால் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருக்காது, அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எதுவாக இருந்தாலும் சரி, நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் என்னவா இருக்கார், அதாவது உங்கள் லக்னத்துக்கு எந்த வீட்டில் இருக்கார், எந்த கிரகத்தோடு இருக்கார், அந்த கிரகத்தோட அமைப்பில் தான் உங்கள் ஜென்ம ராசியில் உட்காருவார் இந்த வருடத்தில். இப்போ ஜென்ம ராசியில் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த ராகு பகவான் இருந்தாலும் இப்போ ஜென்ம ராசியில் உட்காரும்போது கஷ்டங்களை தானே கொடுக்கணும். ஆனால் கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா குருவுடைய பார்வை நிவர்த்தி, ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இருக்காது. அதே அந்த வீட்டுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அருமையான வளர்ச்சி, வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக, கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது. குடும்ப பிரச்சனை, குடும்ப சண்டை எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் வந்து ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் சரி, சம்பள உயர்வு கேட்டிருந்தாலும் சரி, நிறைய தடைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை நிறைய கொடுத்துருக்கும். அந்த ப்ராப்ளம் பெருக்காது. 2வது சுற்று சனியாக இருந்தாலும் ஜென்ம சனி, அஷ்டமாதிபதி தசை, 5 குடையவன் தசை, 5 குடைய பலன்களையும் இந்த புதன் கொடுத்துருக்கும். 8ஆம் அதிபதியோட பலன்களை கொடுத்துருக்கும். எவ்வளோதான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லாமே 8ஆம் அதிபதியோட தசைங்கிறதுனால, 5 குடையவன் தசை அப்படிங்கிறதுனால, ஏன்னா 2 ஆதிபத்தியத்துக்கு வராரு இந்த புதன். 2 பலன்களை கொடுக்கும். ஒரு பக்கம் நல்லது நடக்கும், ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுக்கும். 2மே ஜென்ம சனியில் நடந்திருக்கும். இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி, தொழில் ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக, குடும்ப ரீதியாக. 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவான் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். 7ஆம் இடத்துக்கு வந்தால் ஒரு சில பேருக்கு வந்து உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கலாம், நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உடல்நிலை மட்டும் பார்த்துக்கணும் கேதுவால், மற்றபடி பெருசாக ஒன்றும் கெடுபலன்களை கொடுக்காது. கூட்டு தொழில், நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனம் தேவை. திருமண வாழ்க்கையில், அதாவது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால், கடந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அதே நட்பு கிரக வீட்டில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா பகை கிரக வீடு அப்படின்னாக்கா செவ்வாயோட வீடு, அப்படி இல்லைனாக்கா சூரியன் சந்திரனோட வீடு. இந்த 3 கிரக வீட்டில் இருந்துச்சுனாக்கா புதன் தசையில் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருந்தீங்களோ, கஷ்டம் கூட பட்டிருக்கலாம் ஒரு சில பேர், ஆனால் நல்லா வந்திருக்கலாம். தொழில் ரீதியாக நிறைய கம்பெனி அது இதுன்ட்டு ஏகப்பட்ட வருமானங்களை கொடுத்துருக்கலாம் புதன் தசையில். ஆனால் கேது தசையில் மொத்தமாக போயிருக்கும். அது மாதிரி கஷ்டங்களை சனி பகவானுடைய பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த 7.5 சனியில் நடந்திருக்கும். இப்போது ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லலாம். நிறைய பணம் லாக் ஆகிருக்கலாம், அந்த பணம்லாம் வரும் கேது தசையில். 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். நிறைய வளர்ச்சிகள், வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக. இது வரைக்கும் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி. தொழிலில் இருக்கிறீங்க, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி. திடீர் வருமானங்கள், திடீர் பண வரவு கொடுக்கறது. வீட்டில் சுப விசேஷம் அதிகமாக நடக்கிறது. பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஜென்மசனியில் நிறைய தடையாக இருக்கும். அதில் நிறைய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கோம், அவமானப்படுத்தியிருக்கும். இப்போ இந்த காலகட்டங்கள், இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி. வீட்டில் சுப விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது,
ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது எல்லாமே சுக்கிர தசையில் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை தீரும். எப்படி இருந்தாலும் இந்த சுக்கிர தசையில் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது எப்படியும் உடல் நலத்தை கெடுக்கும். உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 74 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை, 90 வயசுக்கு மேலே 7 வருடங்கள் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளும் நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாது. இந்த கிரகங்களோட தசைக்கு ஒரே மாதிரியாக சொல்லக்கூடாது. ஏன்னா 3மே அவயோக தசைகள் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும், கும்பராசிக்கு. அதனால் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3த்துலேயும் உடல் நலம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பணம் வந்திருக்காது, நிறைய மணி லாக் ஆகிருக்கும், பண விஷயத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும், வாரிசுகள் வழியில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் பிரச்சனைகளை கொடுக்கறது, இது மாதிரியான மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். சின்னதாக ஒரு சண்டையாவது போயிருக்கும். இது மாதிரி சொந்த பந்தங்களை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். பழைய சொந்தங்கள் சேரும், பழைய நண்பர்கள் சேருவாங்க. இப்போ கூட்டு தொழிலில் இருக்கிறீங்க, இந்த வயசில் தொழில் ரீதியாக ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ நண்பர்கள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும். சொந்த பந்தங்கள் வழியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் கிளியர் ஆகும். சொத்து பத்து ரீதியாக, ஏன்னா எப்படி பார்த்தாலும் சூரிய சந்திர தசைகளில் சொத்து பத்து ரீதியாக கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளத்தையாவது கொடுத்துருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிவர்த்தியாகும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு மன உளைச்சல்களை கொடுத்தாலும் குருவுடைய பார்வை நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகு ஏன்னா குரு ராகு கனெக்ட் ஆகுறது. இப்போ ஜென்ம ராசியில் ராகு இருக்குது, குருவுடைய பார்வை ராகுடைய நட்சத்திரத்தை 9ஆம் இடத்தை பார்க்குறதும், ஜென்ம ராசியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்கறது குரு பகவான். இப்போ கோடி தோஷங்கள் நிவர்த்தி, என்ன மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரவேண்டிய பணம் எல்லாமே சேரும். ஏதாவது சொத்து ரீதியாக வரணும் அப்படின்னாக்கா பெண்களுக்கு பூர்வீக சொத்து, இல்லைனா ஆண்களுக்கு பழைய சொத்து, அண்ணன் தம்பி, பாகப்பிரவனை, இது எல்லாமே இந்த பாத சனி, அதாவது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போ குருவுடைய பார்வை ராகு மேலே இருக்கிறதுனால, ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி.